இறைவனுக்காக தன் அழகையே துறந்த மாபெரும் பக்தி. புனிதவதியாரின் இல்லறம். காரைக்கால் நகரில் தனதத்தன் என்ற வணிகனுக்கு மகளாக பிறந்தவர் புனிதவதியார். சிறுவயது முதலே சிவபெருமான் மீது தீராத பக்தி கொண்டிருந்தார். இவருக்கு பரமதத்தன் என்ற வணிகனுடன் திருமணம் நடந்தது. கணவன் மீது அன்பும் ஈசன் மீது பக்தியும் கொண்டு சிறந்த முறையில் இல்லறம் நடத்தி வந்தார். மாங்கனி அற்புதம். ஒரு நாள் பரமதத்தன் தன் கடைக்கு வந்த 2 சுவையான மாம்பழங்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அந்த நேரத்தில் சிவனடியார் ஒருவர் சிவபெருமானே முதியவர் வேடத்தில் மிகவும் பசியோடு புனிதவதியாரின் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் உணவு தயாராக இல்லாததால் தயங்காமல் கணவன் கொடுத்தனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றை அடியாருக்கு பரிமாறினார் புனிதவதியார். அடியாரும் பசியாரி வாழ்த்திச் சென்றார். மதியம் உணவருந்த வந்த கணவன் பரமதத்தனுக்கு மீதமிருந்த ஒரு மாம்பழத்தை பரிமாறினார். அதன் சுவை மிகவும் அபாரமாக இருக்கவே மற்றொரு மாம்பழத்தையும் கொண்டு வா என்று கணவன் கேட்டான். செய்வதறியாது திகைத்த புனிதவதியார் உள்ளே சென்று சிவபெருமானை மனமுருகி வேண்டினார். இறைவனின் அருளால் அவர் கைகளில் ஒரு மாம்பழம் தோன்றியது. அதை கணவனுக்கு பரிமாற அது முதல் மாம்பழத்தை விட பல மடங்கு சுவையாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது. இந்த மாம்பழம் ஏதது என்று கணவன் கேட்க புனிதவதியார் நடந்த உண்மையை கூறினார். அதை நம்பாத பரமதத்தன், அப்படியானால் என் கண்முன்னே இறைவனிடம் கேட்டு இன்னொரு மாம்பழத்தை வரவழை என்றான். புனிதவதியார் மீண்டும் சிவனை வேண்டி இன்னொரு மாம்பழத்தை வரவழைத்து காட்டினார். ஆனால் ஆச்சரியத்தால் பரமதத்தன் அதை தொட்ட மறுகணமே அந்த மாம்பழம் மறைந்து போனது. தன் மனைவி சாதாரண பெண் அல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவள் என்பதை உணர்ந்த கணவன் அவளுடன் வாழ்வது தகாது என எண்ணி யாருக்கும் தெரியாமல் பாண்டிய நாடு சென்று வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். பல வருடங்களுக்கு பின் கணவனை பற்றிய தகவல் அறிந்து உறவினர்களுடன் அங்கு சென்றார் புனிதவதியார். ஆனால் பரமதத்தன் தன் புதிய மனைவி குழந்தையுடன் வந்து புனிதவதியாரின் காலில் விழுந்து வணங்கினான். நீங்கள் தெய்வப் பிறவி, அதனால்தான் உங்களை விட்டு விலகினேன் என்றான். கணவனே தன்னை தெய்வமாக வணங்கிய பிறகு தனக்கு இந்த அழகிய உடல் எதற்கு என்று நினைத்த புனிதவதியார், இறைவா, என் கணவனுக்கு தேவையில்லாத இந்த அழகு எனக்கு வேண்டாம், உன்னை துதித்து பாட பேயுருவம் தா என்று சிவபெருமானிடம் வேண்டினார். அடுத்த கணமே அழகிய பெண்ணாக இருந்த அவர் எலும்பும் தோளுமான பேயுருவம் பெற்றார். அந்த உருவத்துடனேயே சிவனை தரிசிக்க இமயமலைக்கு புறப்பட்டார். கைலாயமலை மிகவும் புனிதமானது என்பதால் தன் கால்கள் அந்த மலையில் படக்கூடாது என எண்ணி தலைகீழாக தன் கைகளாலேயே மலையேறினார். இந்த ஈடு இணையற்ற பக்தியை கண்ட சிவபெருமான் அவரை நோக்கி நடந்து வந்து அம்மையே என்று அன்போடு அழைத்தார். புனிதவதியாரும் அப்பா என்று ஈசனின் பாதம் பணிந்தார். இன்னும் பல அதிசயமான புராண கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.